ஹாய் செல்லக்குட்டீஸ், நான் வந்துட்டேன். மணி என்ன 3 ஆனா நான் வந்துருவேன். ஓகேவா, இன்னைக்கு என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்க்கலாமா? வெற்றி நம்மை தேடி வர, இது நம்ம தலைவர் பாட்டு. வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருவே எல்லாம் யாரை சேரணும்னு தெரியல, நம்மளையே சேரட்டும். ஓகேவா, அதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் மெயின் ரீசன். சில பேர் சொல்லுவாங்க, நான் என்ன நினச்சாலும் நடக்கவே மாட்டேங்குது, அது என்னன்னே தெரியல, நான் ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்குது, வர வர காலமே சரியில்லை, நேரமே சரியில்லை அப்படின்லாம் சொல்லிட்டு நிறைய பேர் புலம்புவாங்க. ஏன் நானே ஒரு காலத்தில் புலம்பிருக்கேன்னா பார்த்துக்கங்களேன். என்னடா இது, நம்ம நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றாவே இருக்குது, வர வர நமக்கு என்ன நடக்குதுன்னே புரியலையா அப்படின்லாம் நான்லாம் புலம்பிருக்கேன், புலம்புனேன் ஒரு காலத்தில். இப்போ வந்து கொஞ்சம் புத்தி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், புலம்புறதை நிப்பாட்டிட்டேன். அவ்வளோதான். சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏன் புலம்புட, ஏன் புலம்பாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான எல்லா காரணத்தையும் நான் இப்போ உங்களோட சொல்ல வந்திருக்கேன். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அத்தனை பேருக்காகவும் தான் இந்த வீடியோ. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், என் செல்லக்குட்டீஸ் எல்லாருமே ஒரு லைக்கு, சப்ஸ்கிரைபு, கமெண்ட்டு. வர வர கமெண்ட் குறைஞ்சிக்கிட்டே போகுது, என்னமாச்சு நம்மள பாசம் குறைஞ்சி போச்சா? வாங்க பழகலாம். ஓகேவா, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெற்றி வந்து நம்மளை தேடி வரணும்னா ஃபஸ்ட் அதுக்கு தகுதியானவன் நம்ம தானா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கவே கூடாது. நம்ம தான்டா தகுதி, நம்மளை மீறி எவன்டா அதுக்கு தகுதியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நம்மளை நம்ம நம்பணும். அதை விட்டுட்டு நமக்குலாம் அது கிடைக்குமாப்பா? இப்போ ஸ்கூல்லே எடுத்துக்கங்களேன், ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும்னா ஃபஸ்ட் ரேங்க் என்னாலாம் முடியாது. டே படிச்சிட்டியாடா? படிச்சிட்டோமா, எல்லாம் படிச்சிட்டோமா அப்படிம்பா. ஆனால் போய் பார்த்தேன்னா மார்க் கம்மியாக எடுப்பேன், 50க்கு 40 எடுப்பேன். என்னடா 40 எடுத்திருக்கேன்மா, அதுக்காக ஃபஸ்ட்டு ப்ரைஸ் எப்படிமா எடுக்க முடியும் அப்படின்னு என் பையன் சொல்கிறதா நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். கரெக்டாக அது எப்படிமா எடுக்க முடியும்? என்னாலலாம் ஃபஸ்ட்டு ப்ரைஸ்லாம் எடுக்க முடியாதுமா. அப்போ நான் சொல்லுவேன், டே ஏன்டா அப்படி நினைக்கிறேன், உன்னால் முடியும்டா. நம்ம அதெல்லாம் முடியாதுமா அப்படிம்பா. ஃபஸ்ட்டு அப்படி நினைக்கிறத நிப்பாட்டணும். என்னால் முடியும், என்னால் மட்டும்தான் முடியும், நீங்கள் நினச்சா மட்டும்தான் நீங்கள் வந்து ஒரு லக்கியாக மாற முடியும். இல்லையா, அன்லக்கின்னு சொல்லிட்டு நம்மளை நாமளே வந்து தாழ்மட்டமாக நினச்சிக்கிட்டு தான் இருக்கணும். ஸோ அதனால் நீங்கள் லக்கியாக இருக்குன்னா நம்ம ஃபஸ்ட்டு நம்பணும். இதுதான்ப்பா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே. ஆனால் நம்ம நினைக்கிறது ஒன்று, நடக்கிறது ஒன்று அப்படி நம்ம நினச்சி புலம்புவோம். அந்த புலம்புறத முதல்ல நிப்பாட்டுங்க. அந்த ஆப்போசிட்டாக திங்க் பண்ணுறதையே வச்சுக்கக்கூடாது, அதெல்லாம் குப்பையில் தூக்கி போட்டுறணும். விஷயம் வேணும்னா அது நமக்கு நடக்கும், நமக்கு மட்டும்தான் நடக்கும், நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நம்பணும். நம்பிக்கை தானே வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரபு சாரே சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒன் சைட் லவ்வரே பாருங்களேன். இப்போ உள்ள 1.5 வருஷம் 2-3 வருஷமாக உட்காந்து தொடர்ந்து லவ் பண்ணுவானுங்க. அந்த ஒரு பொண்ணையே தான் லவ் பண்ணுவாங்களே தவிர வேறு யாரையுமே ஏற்று கூட பார்க்க மாட்டானுங்க. காரணம் என்ன தெரியுமா? அவன் நமக்கு கிடைப்பா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவன்கிட்ட வந்து இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அப்படி நம்பிக்கை இருக்கிறவன் வந்து லவ்வில் சக்ஸஸ் ஆகி கல்யாணம் முடிஞ்சு புள்ள குட்டிலாம் பெற்றுட்டு அப்படி ஜாலியாக இருப்பான். இன்றைக்கி வாய் ரொம்ப குளருது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வாழ்க்கையில் அவன் வந்து சந்தோஷமாக இருப்பான். இதுவே இல்லை, நமக்கு எங்கடா கிடைக்க போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டவங்க வேறு லைஃப்பை வந்து, அதாவது என்ன சொல்கிறது, ஒன் சைடு லவ் தோற்று போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தாடி மீசையமாக வளர்த்துக்கிட்டு ஃபீலிங்கோட பாட்டு படிச்சுட்டு அலைவார். பொன்மான தேடி நானும் பூவோடு வந்தேன், நான் வந்த நேரம் அந்த மானங்க இல்லை அப்படின்னு பாட்டு படிச்சுட்டு இருப்பாரு. இதே இல்லை, எனக்கு அந்த பொண்ணு கிடைப்பா அப்படின்னு நினச்சி லவ் பண்ணுவான் பார்த்தீங்களா, அவளுக்கு எங்கே இருந்தாலும் கிடைச்சி செம்மையாக கல்யாணம் பண்ணி சூப்பராக வாழ்வாங்க. இதுதாங்க ஒரு விஷயமே. சரிங்களா, நமக்கு ஒரு விஷயம் வேணும்னா அது நமக்கு கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கணும். ஏன்னா அவங்க வந்து கண்டிப்பாக அது மட்டும் தான் நம்புவாங்க. வெற்றியாளர்கள் எல்லாருமே நினைக்கிறது அதான், நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத மட்டும் தான் நம்புவாங்க. கதவை தட்டுனா மட்டும்தாங்க திறக்கும். மூணு கதவுல பக்கத்தில் போய் நின்று டொம்மு நீங்கள் தட்டினா மட்டும் திறந்துருமா என்ன? கண்டிப்பாக திறக்காது. எந்த கதவு திறக்கும்னு சொல்லிட்டு முதல்ல நமக்கு தெரியணும். அப்போ நான் மட்டும்தான் அது பக்கத்தில் போய் நிற்கணும். இல்லைன்னா அது பக்கத்துலேயே போகக்கூடாது, திரும்பாக்காமல் ஓடி வந்துடணும். நமக்கு என்ன வரும்னு யோசிக்காமல் இது என்னால் முடியும்னு சொல்லிட்டு நம்பணும். இப்போ ஒரு வேலையே இல்லைன்னு வைங்களேன், டிஎன்பிசி எக்ஸாம் போடுறாங்க, ஒரு குரூப் 1 இல்லை குரூப் 4, உங்களுக்கு என்ன முடியும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் யோசிக்கணும். சில பேருக்கு வந்து குரூப் 1லேயே வந்து சக்ஸஸ் ஆகிடுவாங்க. சில பேர் வந்து குரூப் 4ஐயே 10 தடவை எழுதுவாங்க, ஆனால் 11ஆவது தடவை கண்டிப்பாக சக்ஸஸ் ஆவாங்க. அந்த 10 தடவை எழுதிருப்பாங்க பார்த்தீங்களா, அங்கே தாங்க அவங்களோட கான்ஃபிடென்ட் வந்து நிற்கிதுன்னு அர்த்தம். சரிங்களா, இல்லைப்பா ஒரு வாட்டி 2 வாட்டி எழுதினோடனே என்னால் அதெல்லாம் ஜெயிக்கவே முடியாது, எனக்கு அது செட் ஆகாது, நமக்கு இந்த ப்ரைவேட் வேலையே போதும் அப்படின்னு நினச்சிட்டு உட்காந்துட்டாங்க. கவர்மெண்ட் வேலையில் எவன் தான் போய் உட்கார்றது, எப்படி தான் சம்பாதிக்கிறது, எப்படி தான் ஜாலியாக சுற்றுறது சொல்லுங்க பார்ப்போம். ஸோ அதனால் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் தான் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கணும். நீங்கள் பாட்டு யோசிக்காமல் இது என்னால் முடியாது அப்படி இப்படி நினச்சிட்டே இருந்தீங்கன்னா முயலும் வெல்லையும் ஆமையும் வெல்லும், ஆனால் முயலாமே ஒரு காலத்துலேயும் வெல்லாது. ஓகேவா? ஸோ அதனால் புதுசாக ஏதாவது ஒன்று லேர்ன் பண்ணிக்கிட்டே இருங்க, ஏதோ ஒன்று கற்றுக்கிட்டே இருங்க. ஒவ்வொரு நாளும் புதுசாக ஏதோ ஒன்று கற்றுக்கங்க. உங்களால் ஏதாவது ஒன்று முடியும். இது வந்து வீட்டில் இருக்க லேடிஸ்க்கும் தாங்க சொல்கிறேன்.
வீட்டில் இருந்துக்கிட்டு சாப்பாடு செஞ்சு கொடுத்தோம், பசங்களை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பணும் அப்படி இப்படின்னு இல்லாமல் அது எல்லாமே நம்மளுடைய கடமைகள். கடமை தவறாது நம்ம செஞ்சுட்டு அதுக்கு அடுத்து நமக்காக ஏதாவது ஒன்று செய்யணும் பார்த்தீங்களா, அங்கே தான் ஏதாவது லேர்ன் பண்ணணும். உங்களுக்கு படிக்க விருப்பம் இருக்கா படிங்க, இல்லையா உங்களுக்கு சமையலில் இது இஷ்டம் இருக்கா ஏதாவது குக்கிங்ஸ் வீடியோ போடுங்க, அதுவும் இல்லையா உங்களுக்கு வந்து சமையல் செஞ்சு கொடுக்க பிடிக்குமா ஏதோ ஒன்று ஸ்டார்ட் பண்ணுங்கள். எதையோ ஒன்று எப்படியாவது ஒன்று லேர்ன் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்க மட்டும்தாங்க லக்கி ஆக முடியும். உதாரணத்துக்கு இப்போ வீடு கட்டணும்னு ஆசை இருக்கும் அப்படி தானே, ஆனால் வீடு கட்டுறதுக்கு என்ன ஆகும், லட்சக்கணக்கில் செலவாகும். நம்மளாலாம் அது முடியாதுப்பா, அவ்வளோ காசு யார் வச்சுருக்கா. ஒரு சாதாரண பெட்ரூமு கிச்சனு ஹால் இதை மட்டும் வச்சு கேட்டாலும் ஒரு 20,000 25,000 ரூபாய் 25 லட்சம் வரைக்கும் இப்போவுமே கேட்டுக்கிட்டே இருக்கிறானுங்க. அப்படி இருக்கும்போது நம்மளால அதெல்லாம் முடியாது, எப்படி முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்காம ஏதோ ஒரு வகையில் எப்படியாச்சும் நம்ம வந்து கட்டிடலாம்டா. ஒன்று லோனை போடுறோம், இல்லைன்னா நான் சேர்த்து வைக்கிறோம். இந்த 5 வருஷத்துக்குள்ள நான் வந்து வீட்டை கட்டணும், வேறு வழியே கிடையாது. இந்த 5 வருஷம் கழித்து நான் இருக்கிறதா இருந்தால் அது என் சொந்த வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த 5 வருஷத்தில் நம்ம எப்படி முன்னேறலாம், என்னென்னலாம் சேவிங்ஸ் பண்ணலாம். அதாவது எப்படின்னா நான் லோனே வாங்காமல் என் சொந்த காசில் நான் வந்து கட்டுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக நான் இதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகேவா, நான் இதுக்கு முன்னாடியே இந்த வீடியோலாம் போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள். ஓகேவா, கையில் காசே இல்லாமல் அந்த 5 வருஷத்துக்குள்ளே நான் சேவ் பண்ணி நான் வந்து ஒரு வீடை கட்டணும்டா. அதனால் அது வரைக்கும் என்னை எவனுமே ஏதாலும் கேட்கவே கூடாதா அப்படின்னு நம்ம நினைப்போம் பார்த்தீங்களா. அவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, ஸ்மார்ட்டாக யோசிப்பாங்க. என்னென்ன வழியிலலாம் நம்ம சேவ் பண்ணலாம், என்னென்னலாம் சேவ் பண்ணால் ரூபா போட்டால் 10 ரூபா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. ஆமாங்க, அப்படி தான் உண்மையிலே ஃபஸ்ட்டு யோசிக்கணும். ரூபா போட்டு ரூபாயே எடுத்தோன்னா அது வந்து முட்டாள்தனம். ரூபா போட்டு 10 ரூபாய் எடுக்கணும். இப்போ நகையாக இருக்கட்டும், இல்லை ஆர்டியாக இருக்கட்டும், இல்லை பேங்காக இருக்கட்டும், எல்லாமே நம்மளோட ஓல்டு வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் எப்படி எப்படி சிக்கனமாக சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சொல்ல மறுத்தேன் பார்த்தீங்களா, நேற்று ஒரு அண்ணன் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, நீ இவ்வளோகான்னு சேர்த்து வச்சு என்னத்தமாக கொண்டு போகிற, இன்றைக்கி இருக்கிறவங்க நாளைக்கு இருக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த அண்ணனுக்காக சொல்கிறேன், அண்ணன் இன்றைக்கி இருக்கவங்க நாளைக்கு இருக்க மாட்டாங்க. ஓகே, நான் அதை பற்றி எதுவுமே சொல்லவே இல்லை. ஆனால் அதுக்காக எல்லாத்தையுமே தின்னுட்டு நம்ம பிள்ளைங்களை வந்து நடுத்தரில் நிப்பாட்டி விட்டு நம்ம போகவும் கூடாது. சரிங்களா, வாழ்க்கை வந்து வாழ்கிறதுக்காக தான், லைஃப்பை வந்து சந்தோஷமாக வந்து என்ஜாய் பண்ணுவோம். அதுக்காக எல்லாத்தையுமே கொடுத்துட்டு தான் நம்ம என்ஜாய் பண்ணணுங்கிற அவசியம்லாம் இல்லை. பிள்ளைங்களுக்காகவும் கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கிட்டே என்ஜாய் பண்ணலாமே. முதல்ல நீங்கள் அதை புரிஞ்சுக்கங்க. நீங்கள் அந்த கான்செப்டில் இருந்து ஃபஸ்ட்டு வெளியில் வாங்க. சரிங்களா, உங்களுடைய கமெண்ட்டை பார்த்தோன்னா உண்மையிலே மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன் அந்த அண்ணன் இந்த அளவுக்கு வந்து இதாக போட்டிருக்காங்க. நம்ம வந்து தப்பாக ஒன்றுமே சொல்லலை. சேவிங்ஸ் எப்படி பண்ணலான்னு தான் நான் சொன்னேனே தவிர இப்படிலாம் கஞ்சத்தனமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லவே இல்லை. சேவிங் பண்ணிங்கன்னா நமக்கு நல்லது, நம்ம குடும்பத்துக்கும் நல்லது, அவ்வளோதான். இருக்கிற வரைக்கும் யார் இருப்பாங்க இருக்க மாட்டாங்கன்னு சொல்கிறதெல்லாம் சொல்லாதீங்க. நான் ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. சரியா, ஏன் அப்படி சொன்னீங்கன்னு தெரியல, தப்பாக சொல்லியிருந்தா மன்னிச்சிருங்க. கேள்வின்னு ஒன்று இருந்தால் பதில்னு ஒன்று இருக்கும், அப்படித்தானே. விட தெரியாத கேள்வியே இருக்காது. ஸோ எவ்வளோ பெரிய கேள்வியாக இருந்தாலும் சரி பதில் இருக்குன்னு நினச்சி ஓடுறவன் ஜெயிப்பான். இல்லைன்னா பாயை போட்டு படுத்து தூங்கிடுவான், கொரட்டை விட்டே தூங்கிடுவான். பதிலே இல்லை நம்பி டைமை வேஸ்ட் பண்ணாமல் தேடி ஓடிக்கிட்டே இருங்க. இப்போது அதுக்காக நீங்கள் உடனே வடிவேல் மாதிரி என்கிட்ட வந்து கேட்கக்கூடாது. கோழியிலேருந்து முட்டை வந்ததா, இல்லை முட்டையிலேருந்து கோழி வந்ததா சொல்லுங்கள் அமைச்சரே அப்படின்னு போய் கேட்டிங்கன்னா எனக்கு அது ஆன்சர்லாம் தெரியாதுப்பா. நான் அவ்வளோ பெரிய ஜீனியஸ்லாம் இல்லை, கொஞ்சோண்டு எனக்கு தெரிஞ்ச அறிவை வச்சு நானே காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் மேக்ஸிமம் கேள்வின்னு ஒன்று இருந்தால் பதிலுன்னு கண்டிப்பாக ஒன்று இருக்கும். ஓகேவா, நீங்கள் அந்த பதில் என்னன்னு தான் தேடணும். கேள்வியை பார்த்து பயந்து ஓடவே கூடாது. இது எல்லாமே எதுக்காக சொல்கிறேன்னு உங்களுக்கு புரிஞ்சுருந்துருக்கும். நம்ம வந்து எப்படி வந்து லக்கியாக மாறணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் தவிர நம்ம எப்படி சோம்பேறி ஆகணுங்கிறதுக்காக நான் சொல்லலை. ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு அப்புறமா என்னை வந்து கழுவி ஊற்றுங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு வாயுள்ள புள்ள தான்ப்பா பொழைக்கும். இதை ஏன்க்கா இப்போ சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லாதீங்க. ஏன்னா லக்கீஸ் எல்லாருமே வாயை விட்டு கேட்டுருவாங்க. நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள். நம்ம பிள்ளைங்களை நம்ம வளர்க்குறோன்னு வைங்களேன், 1க்கு 2 பிள்ளை பெற்று வச்சுருக்கோன்னு வைங்க. அந்த 2ல் 1 என்ன பண்ணுவோம்மா, எனக்கு இது வேணும், இந்த சாக்லேட் வேணும் வாங்கித்தாங்கம்மான்னு கேட்கும். இன்னொன்று என்ன, வாயை மூடிட்டு கப்பு சிப்புன்னு பேசாமல் உட்காந்துருக்கும். அதுக்கு வந்து கொடுத்தா சாப்பிடும், கொடுக்காட்டா கம்முன்னு உட்காந்துக்கிடும். ஆனால் மூத்ததுன்னு ஒன்று இருக்குது பாருங்க, அது கேட்டுரும், எனக்கு இது வேணுமா வாங்கி தருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம தான் பெரியவங்களாச்சு, பிள்ளை கேட்குறா நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்துருவோம். இல்லை பிள்ளைக்கு சளி கிளி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், இல்லைடா இப்போ சாப்பிடக்கூடாது உனக்கு சளி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்படித்தானே, அதே இதாங்க, அதே ஃபார்மில் தான் இப்போ நான் சொல்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா, அதாவது தேவைங்கிறத நீங்கள் கேட்டு வாங்கி தான் ஆகணும். கேட்காம கேட்டால் அவங்க திட்டுவாங்களோ இல்லை எதுவும் நினைப்பாங்களோ, ஏதாவது நினச்சிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியும். இது அதுக்கு அப்படியும் உட்காந்து யோசிச்சுட்டே இருக்காமல், இல்லை நம்ம வந்து கேட்டு தான் பார்க்கலாமே என்ன தான் நடந்துட போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறவங்க ஈஸியாக ஜெயிச்சுட்டு போய்கிட்டே இருப்பாங்க. நம்ம இந்த யோசிச்சு புண்ணாக்கு மாதிரி இருக்கிறோம் பார்த்தீங்களா, நம்ம தாங்க கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஸோ யோசிங்க, ஆனால் வாயை விட்டு கேட்டுருங்க, கேட்காம இருக்காதிங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே கேட்டுருங்க. அதனால தான் அந்த காலத்து மக்கள்லாம் சொல்லியிருக்காங்க, வாயுள்ள புள்ள பொழைக்குண்டா, வாயுள்ள புள்ள பொழைச்சிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நம்ம வயசான பாட்டிங்கள் எல்லாருமே.
ஸோ அதனால தான் சொல்கிறேன், உங்களுக்கு வந்து எப்படி அதாவது எங்கெங்கெல்லாம் நீங்கள் வாய் பேசணுமோ அங்கே எல்லாமே வாயை பேசிடுங்க, வாயை மூடிட்டே இருக்காதீங்க. இன்னொரு விஷயம் எப்படின்னா, இப்போ மேனேஜரே இருக்காங்கன்னு வைங்களேன், இப்போ என் ஹஸ்பண்டே தான் நான் சொல்கிறேன், வேறு யாருமே சொல்லலை. என்னுடைய லைஃப்பில் நடந்தது மட்டும் தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். நான் அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ என் ஹஸ்பண்ட் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல வந்து வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அங்கே வந்து சேலரி வந்து ரொம்ப 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 கம்மியாக கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் புதுசாக வேலைக்கு சேர்றவங்களுக்குலாம் கொஞ்சம் ஹையாக கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ இவர் வாயில் என்ன கொலக்கட்டையாக வச்சுருந்தாருன்னா, நான் இப்படியே தான் கேட்டேன், ஏங்க உங்கள் வாயில் என்ன கொலக்கட்டையாங்க வச்சுருந்தீங்க, நீங்கள் போய் கேட்க வேண்டியதானங்க அப்படின்னு கேட்டேன். இவர் வந்து அதை கேட்குறதுக்கு யோசிக்கிறாரு, எப்படி போய் கேட்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பழக்கத்தை ஃபஸ்ட்டு விடுங்க. அவங்ககிட்ட சொன்னால் தான் நான் இப்போ உங்கள்கிட்டே சொல்கிறேன். அந்த பழக்கத்தை ஃபஸ்ட்டு விட்டுருங்க. கேளுங்க, சார் இங்கே பாருங்கள், நான் வந்து இந்த வேலையை பார்க்குறேன், இவ்வளோகான்னு என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து நான் வந்து எஃபர்ட் போடுறேன். அப்போ நீங்கள் எனக்கு வந்து கூட கொஞ்சம் சேலரி கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஸ்ட்ராங்காக கேட்கணும். ஸ்ட்ராங்காக கேட்காம, சார் எனக்கு கொஞ்சம் சேலரி கூட்டி கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆள் கண்டிப்பாக காதலே வாங்கவே மாட்டார். எந்த மேனேஜர்கிட்டையுமே நீங்கள் போய் பொறுமையாக மெதுவாக கேட்டு பாருங்கள், அந்த ஆள் காதலே வாங்க மாட்டார். இதே இல்லை சார், என்னுடைய வேலைக்கு தகுந்த சேலரி இது இல்லை, ஸோ எனக்காக கொஞ்சம் நீங்கள் சேலரி கூட்டி கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்ட்ராங்காக போய் கேட்டு நிற்கணும். ஓகேவா? இல்லை அவர்கிட்ட போய் எப்படி கேட்குறது, கேட்டால் எதுவும் சொல்லிடுவாரோ, வேலையை விட்டு தூக்கிடுவாரோ, அப்படி இப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு நம்ம மேலே நம்ம வந்து நம்பிக்கை வைக்கணும். இல்லைடா நம்ம பார்க்குற வேலைக்கு தரடா நம்ம கூலி கேட்குறோம், நம்ம ஒன்று சும்மா போய் அவன் காசை ஒன்று எடுத்து கேட்கலையே, அவன் வீட்டில் உள்ள சொத்தையாக நம்ம கேட்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு யோசிக்கணும். நான் என்னடா இப்படி பேசுகிறேன் நீங்கள் யோசிக்காதீங்க, எனக்கு கான்ஃபிடென்ட் வேணும்ப்பா. கான்ஃபிடென்ட் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து பொழைக்க முடியும். கான்ஃபிடென்ட்டே இல்லாமல் அவன்கிட்ட போய் கூனி குறுகி போய் நின்னா அவன் தருவான்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, சத்தியமாக தரமாட்டான். என்னமோ அவன் பேக்கெட்லேருந்து எடுத்துற மாதிரி அவ்வளோ யோசிப்பார். இதே நீங்கள் கான்ஃபிடென்ஸாக கேட்கும்போது சரி கொடுத்துருவோமே, அவர் வேலைக்கு தானே கேட்குறாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடும். ஓகேவா? ஸோ வாயுள்ள புள்ள பொழைச்சிக்கோ. நெக்ஸ்ட்டு வார்த்தைகளில் கவனம் தேவை. நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு மட்டும்தான்டா இப்படி நடக்குது, நான் என்ன நினச்சாலும் சரி எனக்கு உடனேலாம் நடக்காது, என்னத்தை சொல்ல, நேரமே சரியில்லை, எப்போ நான் எது நினைக்கட்டும் எனக்கு அது வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்காது, ரொம்ப நாள் கழித்து அதுவாக தான் கிடைக்கும் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறீங்க. சின்ன பிள்ளையிலேருந்தே நான் மட்டும் தான்டா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், இப்போ வரைக்கும் எனக்கு ஒரு விடிவு காலம் வந்த மாதிரி தெரியலையே, நான் மட்டும் ஏன்டா இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. இந்த புலம்பி சாகிறத முதல்ல நிப்பாட்டுங்க. இல்லை என்னால் இது வந்து முடியும், நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன், எப்படி நான் இருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் முதல்ல நம்பணும். நீங்கள் நம்பாமல் எப்போ பார்த்தாலும் நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படியே சொல்லிட்டே இருந்தால் உண்மையிலே நம்ம கஷ்டப்படுறோம்னா நம்ம மண்டையில் வந்து ஏற்றிடுவோம். அப்போ மூளை என்ன செய்யட்டே, நீ கஷ்டத்தானடா படுற, பேசாட்டு கடடா அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிடும். இல்லை என்னால் இது முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு பாசிட்டிவாக நினைங்க. உங்களோட சந்தோஷமான நினைவுகளெல்லாம் அதிகமாக வந்து யோசிங்க, அதிகமாக பேசுங்க. உங்களோட பார்ட்னர்கிட்டையோ, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையோ, உங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்கிட்டையோ, யார்கிட்ட உங்களோட ஃபேமிலிஸில் உங்கள் பசங்கள்கிட்ட உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட எல்லார்ட்டையுமே பேசுங்க. ஃபஸ்ட்டு வாய் விட்டு பேசுனீங்கனாலே நிறைய கஷ்டங்கள்லாம் நீங்கள் வந்து சந்தோஷமான மனுஷனாகிடுவீங்க. சந்தோஷம் இருந்துட்டாலே தன்னால் லக்கு வந்து நம்ம கூடவே பின்னாடியே ஓடி வந்துடும். நீங்கள் வந்து சந்தோஷமாக இருக்கீங்கன்னு தெரிஞ்சுட்டா போதுங்க, லக்கு எங்கே இருந்தாலும் குடுன்னு ஓடி வந்துடும். ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களை சந்தோஷமாக வச்சுருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் நல்லா இருப்பீங்க. லோன்லேயே நம்மளை நாமே நினைக்கக்கூடாது. இது சொன்ன அதே டிப்ஸு தாங்க. அதாவது என்னென்னா, நம்மளை நாமே வந்து ரொம்ப குறைச்சி நம்ம நம்பிக்கை வச்சுட்டோன்னா அதுக்கப்புறம் நம்மளை வந்து முன்னேற்றவே விடாது. என்னால் இது முடியும், என்னால் மட்டும்தான் இது முடியும், நான் இதை செஞ்சுக்கிறேன், நீங்கள் ஒன்றும் இதில் தலையிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களை நினைங்க. ஓகேவா? ஸோ லோன்லேயே நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு செல்ஃப் லவ்னா என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. ஏம்மா செல்ஃப் லவ்னா வேறு ஒன்றும் இல்லைம்மா, செல்ஃபெல்லாம் பிடிச்சி போய் லவ் பண்ண வேண்டாம், உங்களை நீங்களே லவ் பண்ணுங்க. அதுதான் நான் சொல்கிறேன். ஏன்னா ஐ லவ் மை செல்ஃப் உடனே தமன்னா மாதிரி உலகத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணு யார் தெரியுமா, நான் தான் ஐ லவ் மை செல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா. காலேஜ் படிக்கும் போது அந்த இதெல்லாம் சொல்லிக்கிட்டே சுற்றுறேன் ஒரு காலத்தில். ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த படம், எல்லாருக்குமே பிடிக்கும், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அந்த படம் பேர் கூட ஏதோ ஒரு பேர் வருமே, தமன்னாவும் பரத்தும் நடிச்சிருப்பாங்க தெரியுமா. ஐ லவ் மை செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா பேசிக்கிட்டே சுற்றுமே, ஒரு ட்ரெயின் எல்லாம் விட்டுரும் தெரியுமா. அந்த படம் பேர் தெரிஞ்சால் சொல்லுங்கள், மறந்து போச்சு. அந்த படத்தில் வர அக்கா மாதிரி தமன்னா அக்கா அதிகமாக சொல்லுவாங்க தெரியுமா, எனக்கு செல்ஃபை என்னையே நானே ரொம்ப பிடிக்கும், உலகத்துலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணு யாருன்னு சொல்லி நான் தான் ஐ லவ் மை செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக சொல்லுவாள். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும்ப்பா. நான் காலேஜில் படிக்கும் போதெல்லாம் அதைத்தான் ஒரே புலம்பிக்கிட்டே சுற்ற வேண்டாம் பார்த்துக்கல. அதனால் இப்போ தான் சொல்கிறேன், நீங்கள் உங்களை ஃபஸ்ட்டு லவ் பண்ணுங்கள், அப்போ தாங்க மற்றவங்க உங்கள் மேலே பாசமாக இருப்பாங்க. நீங்கள் உங்களையே தாழ்வாக நினச்சிக்கிட்டு கொஞ்சம் க்ளீனாக இல்லாமல், கொஞ்சம் எப்படி சொல்கிறது, எதையுமே யோசிக்காமல், ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு நீட்னஸ் எதுவுமே இல்லாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கே உங்களுக்கு பிடிக்காது. அப்புறம் எப்படி மற்றவங்களுக்கு உங்களை பிடிக்கும். ஸோ செல்ஃப் லவ் நமக்கு இருந்தாலே நமக்கு லக்கி எப்படி வந்துடும், குடு ஓடி வந்துடும். ஓகேவா?
நெக்ஸ்ட்டு கவனமாக இருங்க. என்னத்துலமா கவனமாக இருக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு எது தேவையோ அது மேலே ரொம்ப 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 கவனமாக இருங்க. சரியா? இப்போ எனக்கு இந்த வேலை வேணும்டா, குரூப் 4 வேலை வேணும்னா, விஏஓ ஆயி இந்த ஊரில் ஒரு கலக்கு கலக்க வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உட்காந்து படிங்க. ராவும் பகலும் உட்காந்து படிங்க. விடிய விடிய உட்காந்து படிங்க. சாப்பிடாம கொள்ளாமல் உட்காந்து படிங்க. உங்களுக்கு தேவைன்னா சோறு தண்ணி கூட இறங்காமல் உட்காந்து படிச்சு தான் ஆகணும். ஏன்னா படித்த படிப்பு வந்து நம்மளை வந்து கைவிடாது கண்டிப்பாக. நீங்கள் வந்து எந்த அளவுக்கு அதை வந்து லவ் பண்ணி படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களை வந்து அது கண்டிப்பாக கைவிடாது. குரூப் 4க்கு என்னென்ன புக்ஸ் தேவை அதை உட்காந்து படிங்க. ஃபோன்லேயே நிறைய வருது, அதை எடுத்து உட்காந்து படிங்க. இன்னும் உங்களுக்கு என்னென்ன தேவையோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேளுங்க. அகாடமியில் செய்கிறேன்னா அகாடமியில் சேருங்க. எப்படியாச்சும் எனக்கு இந்த வேலை வேணும், அடுத்த வருஷம் நான் இருக்கிறேன்னா என் பேருக்கு பின்னாடி நான் விஏஓ அப்படிங்கிற ஒரு லெட்டர் வேணும் அப்படின்னா நான் இந்த மாதிரி தான் நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு எண்ணம் வந்துடணும். அந்த எண்ணம் வந்துட்டாலே போதும், நீங்கள் வந்து ஈஸியாக அதுக்குள்ளே போயிடலாம். இடையில கவனம் சிதறி எங்கெல்லாமோ யோசிக்கக்கூடாது. ஃபோன் பார்க்க, டிவி பார்க்க, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்க்க இதுக்குள்ளெல்லாம் போகாமல் என்னால் முடியும், நான் விஏஓ ஆகிட்டு தான் இதுக்குள்ளெல்லாம் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா உங்களை யாரும் அடிச்சுக்க முடியாது. அடுத்த விஏஓ நீ தான்டா அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கணும். ஓகேவா? இப்போ எதுக்காக இதெல்லாம் சொன்னேன் உங்களுக்கு புரிஞ்சிச்சா? நீங்கள் லக்கி ஆகும்னு நினச்சிங்கன்னா இதை எல்லாத்தையும் பண்ணிங்கன்னா லக்கி எப்படி உங்களை வரும், பின்னாடி குடு 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 குடுன்னு ஓடி வரும். ஸோ அதனால் நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்கணும், நான் நினச்சது மட்டும்தான் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இது எல்லாமே யோசிங்க. வீடு கட்டுறதா இருந்தாலும் சரி, வேலை அமைகிறதா இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு விஷயம் நமக்குன்ட்டு ஒரு லைஃப்பில் ஒரு கோல் இருக்கத்தானே செய்யும். அந்த கோல் நமக்கு வந்து கிடைக்கணும், அதுவும் லக்கியாக கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே மறக்காமல் யோசிங்க. யோசித்தது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக அதை வந்து செயல்படுத்துங்க. லக்கி வந்து உங்கள் பின்னாடியே ஓடி வந்துடும். ஓகேவா? நான் லக்கி இல்லைப்பா அன்லக்கிங்கிற வார்த்தையை பேசும்போதே வாயில் சப்பு 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 4 அடி அடிங்க, தன்னை பாட்டில் சரியாயிரும். அடுத்த வார்த்தை அந்த வாயிலேருந்து வரும்போதே நம்ம கை வாய்கிட்ட போயிடணும், அடிக்கிறதுக்கு சப்புன்னு ஒரு அடி அடிச்சுட்டு வந்துடணும். என்னடா வார்த்தை பேசுகிற, நீ லக்கிடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். ஓகேவா? இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் யாரு? நம்ம தான். ஓகேவா? இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா பாய்மா, மறந்துட்டேன். பாய்மா.